அவதாரம். நீங்க தொழில்ல நல்லா வளர்ச்சி அடையணும், லாபம் கிடைக்கணும், நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா ஆகணும். அ ஜாதகத்துல வந்து சனி ரீதியா சனியோடைய தாக்கம் குறைஞ்சு, சனியினால உங்களுக்கு தீமைகள் குறைஞ்சு, நல்ல சனியினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கணும் அப்டின்னா, கூர்ம ஜெயந்தி அன்னைக்கு பகவான வந்து வழிபாடு பண்ணுங்க. இது வந்து 11/7/2026 சனிக்கிழமை வருது. அதாவது வந்து அ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். பாற்கடல வந்து என்னன்னா, மந்தார மலை கொண்டு வந்து கடைஞ்சாங்க. அந்த மலை வந்து மூழ்கக்கூடிய நிலையில இருக்கும்போது, பகவான் விஷ்ணு கிட்ட, பரந்தாமன் கிட்ட முறையிடும்போது, "நீங்க போய் உங்களுடைய கடமைய செய்யுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். அது அவரு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த மந்தார மலைக்கு கீழ போயி ஆமை அதாவது கூர்ம ரூபமா எடுத்து, அதுல போய் ஸ்திரத்தன்மையோட அத புடிச்சுட்டு அந்த மலைக்கு கீழ போய் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, அந்த மலை நல்லா ஒரு இடத்த கிரிப்பா புடிச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் அத கடையும்போது நெறைய திங்ஸ் வந்தது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த மாரி இருக்கும்போது, எப்படி இது கரெக்ட்டா இருக்குன்னு பிரம்மா பார்க்கும்போது, அடியில பகவான் அதாவது வந்து விஷ்ணு பகவானே அந்த நாராயணனே வந்து கூர்ம அவதாரம் எடுத்திருக்கிறத பார்த்து எல்லா தேவர்கள்கிட்டயும் சொன்னாங்களாம். அந்த தேவர்களும், ரிஷிகளும் அங்க இருக்கிறவங்க பார்த்து, "ஓம் நமோ நாராயணா" அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணாங்களாம். இந்த அவதாரம் வந்து 2வது அவதாரமா கருதப்படுது. விஷ்ணுவோடைய அவதாரத்துல வந்து இந்த கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது 2வதா கருதப்படுது. இன்னைக்கு வந்து அந்த கூர்ம அவதாரமா எடுத்தனால, இன்னைக்கு வந்து கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பகவான வழிபாடு பண்றது, அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று நாராயண வழிபாடு பண்றது, விஷ்ணுவ வழிபாடு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள குடுக்கும். முக்கியமா தொழில் வளர்ச்சி அடையும். நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா மாறலாம். வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா மாறலாம். தர்மத்துக்கு உட்பட்டு உங்களுடைய அனைத்து விருப்பங்களுமே கட்டாயம் நிறைவேறிரும்.